நல்லா வந்திருக்க வேண்டிய படம் தான். பிக் பாஸ் சீசன் 4 இருந்த பாலா அவர் நடிச்ச படம். இந்த படம் பேர் ஃபயர். இந்த வருஷம் 2025 வந்த படம் தான். இந்த படத்துல ஒரு டாக்டரா இருக்கிறாரு. இந்த படத்துல அவர் பேர் காசி, அதனால அப்படியே மென்ஷன் பண்ணுவோம். கதை தொடக்கத்திலேயே நம்ம டாக்டர் காசியை கடத்திடுறாங்க. அவங்க அப்பா அம்மா ரிப்போர்ட் பண்றாங்க. அப்ப இந்த கேஸ ஒரு போலீஸ்காரர் எடுக்கிறாரு. கடத்தப்பட்டவரை தேடி போறாரு. தேடி போறப்பதான் காசியை பத்தி விசாரிக்கும் போது எல்லாரும் ரொம்ப பெருமையா பேசுறாங்க. ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் அவருக்கு காட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரிவீல் ஆகுது அவர் நல்லவர் கிடையாது. அதாவது கிளினிக் பெண்களை அவர் மேல ஆசைப்பட்டு அவர் கூட ஒன்னா இருக்கிற பெண்களை அந்த பெண்களை பயன்படுத்திக்கிறதும் இல்லாம அது வீடியோ எடுக்கிறதும் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பிறவின்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்டவர்னு ரிவீல் ஆகுது. அதுக்கப்புறம் தான் கடைசியா அவரை கொலை பண்ணது யாருன்னு பார்த்து அது ஒரு ட்விஸ்ட். அது மட்டும் நான் சொல்லுங்க, அது படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு பொம்பளை பொறுக்கி இந்த மாதிரி ஒன்னா இருக்கிற காட்சியெல்லாம் காமிச்சாதான் இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்றது ரிவீல் ஆகும். அது ஒரு வாட்டி காமிச்சா பரவாயில்ல. ஒரு அளவுக்கு மேலே ஒரு காட்சிகளை காட்டும் போது சும்மா காமிச்சிட்டு இருக்கும்போது அது ரொம்ப ஆபாசமாக மாறிடும். இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதை வச்சு படம் கதை சூப்பராக இருக்கடா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. படம் கதை சூப்பராக இருக்குது. ஆனால் எடுக்கப்பட்ட விதம் இந்த படம் ஒரு மாதிரி லோ பட்ஜெட்னால படத்தில் தெரியுது. சரிங்களா, ஒரு நல்ல கதையாக இருந்தால் கூட படம் லோ பட்ஜெட்னு ஒரு காரணனால படம் கொஞ்சம் லோவாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு சில பேரோட ஆக்டிங் நல்லா இல்லை. எதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கொடுக்கப்பட்ட டயலாகும் சரி, பேசுகிற விதமும் சரி, அப்படி தெரியுது. சரிங்களா, நல்லா இல்லை ஆக்டிங். அதனாலே ஒரு நல்ல கதை, நல்லா வந்திருக்க வேண்டிய படம் கொஞ்சம் மொக்கையாக வந்துடுச்சு. நல்லா வந்திருக்க வேண்டிய படம் இப்படி மொக்கையாக வந்த ஒரு காரணத்தினால இந்த படத்துக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் 10க்கு 5 தான் கொடுப்பேன். சரிடா, இப்போ எதுக்கு நான் இந்த படத்தை எங்ககிட்ட கொண்டு வந்து ரிவ்யூ பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் பெருட்ட அதே இன்பத்தை நீங்களும் பெறணும்னு ஆசைப்பட்டு இந்த படத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நான் உங்கள் கிரேசி.